ஏன் சார் இப்போ ஒரு ஆளுக்கு 2500 நீங்க அது ஒரு பெரிய காசு இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அங்க எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னா, அப்ப எவ்வளவு கோடி ரூபாய் செலவாயிருக்கும் சார்? ஆற்றல் மிக்க செயல் வீரர். ஸோ அதன் அடிப்படையில் வந்து 2500 ஒரு விஷயமே கிடையாது. காசு கொடுத்து நீங்க வந்து கேம்பெயின் பண்ணணுமா? ஸோ இன்னைக்கு கூட்டத்திற்கு பணம் கொடுப்பதுங்கிறது எல்லா அரசியல் கட்சியின் மத்தியிலும் ஒரு சாதாரண நிகழ்வு. ஒரு சோஷியல் மாஸ் கெத்த கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த காசு கொடுத்து ஆள் சேர்க்கும். விஜய்க்கு வந்து அவர் காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மோடிக்கு கருப்பு கொடி காட்டினாங்க, அதே மோடி வரும்போது வெள்ளை கொடியை நம்ம பார்த்தோம். சார் இப்ப நீங்க சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா இவர் அரசியலுக்குள்ள வந்து இவர் இந்த மாதிரி வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பாலிடிக்ஸ், அதாவது அரசியல் மேல நாட்டம் அதிகமா வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய ஈடுபாடு காட்டுறாங்கன்ற மாதிரி சொல்றீங்களா? இல்ல, நாளைக்கு அஜித் அரசியலுக்கு வந்தாலோ இல்ல சூர்யா அரசியலுக்கு வந்தாலோ ஸ்பிட் ஆகுமான்னு சொல்ல அரசியல் பத்தி பேசினா நம்ம நிறைய பேசிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விஜயின் தலைமையை ஏற்று அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக தானா சேர்ந்த கூட்டம் இன்னைக்கு அவருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து மீடியால வந்து கருப்பு கொடி காட்டுவேன், நான் வந்தா நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், அதுக்கெல்லாம் பயந்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து விஜய் அவர்களும் இல்லை, அவர்கள் ரசிகர்களும் வந்து அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. இப்ப விஜய்க்கு வந்துட்டு யார் சார் டைலாக்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறா? அவர் வந்து எழுதி கொடுத்ததை வந்து கண்ண மூடித்தனமா படிக்கிறாரு. அது வந்து இப்போ யார் வேணா எழுதி கொடுக்கலாம், அதை ஒரு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டான்னு பார்த்துட்டு சார் வந்து நீங்க வந்து கேம்பெயின் பண்ணணும். ஸோ நம்ம இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சுட்டு அந்த குறிப்பிலேயே திருக்குறளை தப்பா சொல்றவங்க, அந்த குறிப்பிலேயே சுதந்திர தினத்தை தப்பா சொல்ற அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து யார் சொன்னா உடனடியாக அரசு தரப்பிலிருந்து பதில் சொல்றாங்கிறத நீங்க உற்று கவனிங்க. இதுவே வேற ஒருத்தர் பேசினா இதை வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருப்பாங்க. அடுத்து இப்ப ஷெட்யூல் மாறி இருக்கு. கரூர் நாமக்கல், கரூர்ல இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது வந்து ஏற்கனவே கிட்னி திருட்டு விஷயம். கண்டிப்பா விஜய் அதுல கையில எடுப்பாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட வந்து அட்வொகேட் ஜெகன் சார் இருக்காரு, ஹைகோர்ட் அட்வொகேட். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா அவரோட சொந்த தொகுதியிலேயே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. சோ ஒரு ஆளுக்கு வந்து 2500 கொடுத்து ஆள் சேர்க்கிறதா சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தல் நெருங்கிட்டு வருது. சமீபத்துல கரூர் மாவட்டம், அவரோட சொந்த மாவட்டத்துல முப்பெரும் விழாவில் வந்து அவர் ஏற்கனவே நான் சிறையில் இருந்ததுனால வந்து நடத்த முடியாத ஒரு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த முப்பெரும் விழாவை கரூர் மாவட்டத்தில் வந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர்களின் தேதியை பெற்று நடத்தினாரு. இருவரும் வரக்கூடிய ஒரு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தணுங்கிறதுக்காக முதலமைச்சர் பேசும்பொழுதே ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரர், என் பாசமிகு சகோதரன் பேசினாரு. ஸோ அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 1,00,000 நாற்காலிகள் போடப்பட்டு கிட்டத்தட்ட நிறைய மீடியால நம்ம பார்த்தோம், சோசியல் மீடியாஸ்ல பார்த்தோம், எல்லா நாற்காலிகளும் நிரம்பி இருந்தன. ஒரு சில மீடியாக்கள் வந்து சேர்கள்லாம் வந்து நிரம்பாமல் இருந்தனன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து விமர்சனம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு கூட்டத்தை சேர்ப்பதற்கு பணம் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இன்னைக்கு ஆயிருச்சு. அதுக்கு முன்னோடியாக இருந்தவரே செந்தில் பாலாஜி தான். அவர் ஒவ்வொரு கூட்டத்தை கூட்டும் போதும் ஒரு வித்தியாசமான செயலை செய்வதாக அவர் வந்து செய்வாரு. ஏற்கனவே தேர்தல் கட்டங்களில் வந்து பெண்களுக்கு வந்து கொலுசு போன்ற வெள்ளி கொலுசு போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுத்து தேர்தலில் வெற்றியை நிலைநிறுத்துவதற்காக செய்த ஒரு வித்தியாசமான ஆற்றல் மிக்க செயல் வீரர். ஸோ அதன் அடிப்படையில் வந்து 2500 ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஆற்றல் மிக்க செயல் வீரர் என்ற பேருக்கு உகந்தவராக தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செஞ்சிருக்கிறாரு. ஏன் சார் இப்போ ஒரு ஆளுக்கு 2500 நீங்க அது ஒரு பெரிய காசு இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அங்க எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னா அப்ப எவ்வளவு கோடி ரூபாய் அது செலவாயிருக்கும் சார்? நானும் உங்களை போன்ற காட்சி ஊடகங்களை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2500 ஒரு பணமாய் கொடுக்கவில்லை, சில பொருட்களாய் கொடுத்துதான், மக்களுக்கு தேவைப்படும் பொருட்களை, வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை கொடுத்துதான் அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. முழு நேரமும் அந்த மீட்டிங்ல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த டோக்கன் கொடுக்கப்பட்டு, டோக்கன் மூலமாக அந்த இலவச பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா இப்படி ஆள் சேர்க்கணுமா சார்? காசு கொடுத்து நீங்க வந்து கேம்பெயின் பண்ணணுமா? அதுக்கு என்ன அவசியம் நினைக்கிறீங்க? தான் சார்ந்த கட்சியின் தலைமை வர்றாங்க, தலைமையில வந்து இன்னைக்கு முதலமைச்சரும் வர்றாரு, ஒரு துணை முதலமைச்சரும் வர்றாரு. அந்த பகுதியில் தான் வந்து ஒரு மிக முக்கியமான பிரமுகர், இன்னும் என்னை நம்பி இந்த மக்கள் இருக்கிறார்கள், அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரு, அதற்கு முழு சப்போர்ட்டும் வந்து இன்னைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்காங்கிறத வந்து மக்கள் மத்தியிலும் அதை தெரியப்படுத்த வேண்டும். அதே சமயத்திலும் மக்களும் என் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை அவர் சார்ந்த கட்சியிலும் அவர் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு பணம் கொடுப்பது. ஸோ இன்னைக்கு கூட்டத்திற்கு பணம் கொடுப்பதுங்கிறது எல்லா அரசியல் கட்சியின் மத்தியிலும் ஒரு சாதாரண நிகழ்வு. அதற்கு மத்தியில் இவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு அமைச்சராக இல்லாமல் இருக்கிறார்.
கூட்டம் என் பக்கத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முடிவா இருக்கும். ஒரு சோஷியல் மாஸ் கெத்த கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த காசு கொடுத்து ஆள் சேர்ப்பு. ஓகே சார். இப்ப தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லையா? ஒருவேளை இப்ப விஜய் கூட வந்து அவரோட ரசிகர்களுக்கு வந்து காசு கொடுத்து கூப்பிட்டாரா இல்ல தானா சேர்ந்த கூட்டம்? இல்ல, விஜய்க்கு வரும் கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் தான். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து இன்னைக்கு இந்த விஜய்க்கு சேரும் கூட்டம் வந்து இன்னைக்கு நேபாளத்துல ஒரு புரட்சிகரமான இயக்கம் சென்னிசட் உருவாகி இன்னைக்கு அந்த அரசையே மாற்றி இருக்கிறது போல ஒரு விஜய் மேல ஒரு அதீத பற்று. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 ஆண்டுகள்ல தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் விஜய்க்கு வந்து ரசிகர்கள் பட்டாளம் வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து முதல்வர், வருங்கால முதல்வர் விஜய் என்பது போன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். விஜய்க்கு வந்து அவர் காசு கொடுத்துதான் கூட்டம் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. அவர் இந்த இடத்தில் தேர்தல் பரப்புரைக்காக வருகிறேன், இல்லை இந்த இடத்துல வந்து நம்ம மாநாடு நடத்த போறோம், ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு, ஒரு 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 குடும்ப நிகழ்வுக்கோ இல்ல ஒரு துக்க நிகழ்வுக்கோ அவர் வர்றாருன்னா அவரை பார்ப்பதற்கு வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் வந்து இளைஞர்களும் சரி அவர் ரசிகர் பட்டாலும் சரி அவரை பார்ப்பதற்காக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் காசு கொடுத்துதான் கூட்டணுங்கிற அவசியம் கிடையாது. கூட்டத்தை குறைப்பதற்கு என்ன வழி என்பதை தான் அவங்க கட்சி நிர்வாகிகள் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல வந்து அவர் சார்ந்த கட்சி தவகவின் பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்த் அவர்கள் பேசும்பொழுது எங்களுக்கு எதுவுமே பெரிய விஷயம் இல்லை, ஆனா அவரை கொண்டு வந்து சேர்க்கறது தான், திருப்பி அவரை வீட்டுக்குள்ள சேர்க்கறதா ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் விஜயின் மீது ஒரு அதீத பற்றால வந்து அவரை நெருங்கி வந்து அதனால வந்து ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துடக்கூடாது. ஸோ அதனாலதான் வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போலீஸ் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. சார் விஜயினோட நிகழ்வுனா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது வந்து கொண்டு வராங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ விஜய்க்கு வந்து வர்ற கூட்டம் வந்து காசு கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தானா சேர்ற கூட்டம் தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சார், விஜய்க்கு வந்து தானா சேர்ந்த கூட்டம் எதுவுமே காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் இல்லைன்னு. ஓகே, இப்ப இந்த சேர்ந்த கூட்டம் எல்லாம் வந்து அவருக்கு ஆதரவா இருக்குமா? ஆனா ஒரு சில இடங்கள்ல அவருக்கு கருப்பு கொடியும் காட்டிட்டு இருக்காங்கல்ல சார். கருப்பு கொடி காட்டுறதுனால யாரோட இமேஜையும் வந்து குறைச்சிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே மோடிக்கு கருப்பு கொடி காட்டினாங்க, அதே மோடி வரும்போது வெள்ளை கொடியும் நம்ம பார்த்தோம். சரி, அதனால யாருக்கும் கருப்பு கொடி காட்டுவதனால அவருக்கு சேரக்கூடிய வாக்கு வங்கியை யாரும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அதே சமயத்துல இளைஞர் பட்டாளம் வந்து இன்னைக்கு வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு வந்து அவரை எப்படியாவது முதல்வர் கட்டில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு பல மடங்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சமீபத்துல வந்து அவர் முதல் முறையாக பரப்புரை மேற்கொண்ட திருச்சி மாவட்டத்திலும் சரி, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் சரி, இப்ப ஷெட்யூல் மாறி இருக்கு. இந்த 27ஆம் தேதி திருவள்ளுவர், பொன்னேரி, வடசென்னை மாவட்டங்களிலிருந்து அவர் வந்து பரப்புரை மேற்கொள்வதாக இருந்தது. அது வந்து ஏற்கனவே வந்து திட்டமிட்ட சில ஊர்களுக்கு வந்து கடும் டிராபிக்னால அவர் எல்லா இடத்தையும் ரீச் பண்ண முடியலைங்கிறதுக்காக 3 மாவட்டங்கள் கவர் செஞ்சதை வந்து 2 மாவட்டங்களா குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல் அப்படியே மாத்தி இப்ப கரூர் அண்ட் நாமக்கல் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரோட பேச்சிலையும் நிறைய மெச்சூரிட்டி தெரியுதுங்கிறதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா முன் காலத்துல வந்து சும்மா சாதாரணமாவே அவர் பேசினாரு, பாசிச பாஜகன்னு சொல்லுவாரு, நம்மளோட எதிரி கட்சி திமுகன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து இன்டெப்தாவே போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. எவ்வளவோ அரசியல்வாதிகள் இதை பத்தி பேசினாலும் ஒரு ரசிகரா, அதாவது ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு தாவக்கின் தலைவராக தன்னை உருவப்படுத்திக்கிட்டு இருக்கும் விஜய் சொல்லும் போது நிறைய இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்குது. இன்னும் சொல்ல போனா வந்து நிறைய கேலி கிண்டலுக்கு உட்பட்டு தான் இருக்காரு. ஏன்னா இவர் வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் சொல்றாங்க. பட் அவர் தரப்புல இருந்து சொல்ற பதில் வந்து நான் வரேன்னா அது கடும் டிராபிக் ஆகுது, மக்களுக்கு வந்து வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு என்னால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க சைட்ல இருந்து காரணம் சொன்னாலும் அந்த ஒரு வாரத்திற்கு அவர் வந்துட்டு போன விஷயத்த, அவர் பேசின விஷயத்த அடுத்த ஒரு வாரத்துக்கு பேசக்கூடிய ஒரு பேசுபொருளை மாற்றி காட்டக்கூடிய வல்லமை விஜய் கிட்ட இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால அவரை குறைந்து நம்ம வந்து மதிப்பீடு பண்ணவே முடியாது. இன்னைக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் நமக்கு இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம், 90ஸ்ல வந்து சச்சின் அவுட் ஆயிட்டாருன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருந்த காலம். அதே சமயத்துல 2010 ஷேவாக் வந்து ஓப்பனிங் இறங்கி அவர் அவுட் ஆயிட்டாருன்னா நமக்கு கிரிக்கெட்டை வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்கோர்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை விஜய் என்ன பேசுறாருங்கிறது அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல, அவர்களோட தொண்டர்கள் மட்டும் இல்ல, அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், விஜய் என்ன பேச போறாரு, மாணவர்களும் சரி இன்னைக்கு என்ன பேசினாரு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் தான் அவருக்கு பேசுறதுக்கான அனுமதி கிடைக்குது. சோ அந்த 15 நிமிஷத்துல என்ன பேசுறாரு, அவரோட பிளானிங் என்ன, அவர் யாரை பத்தி சொல்றாருங்கிறதெல்லாம் வந்து உற்று நோக்கி அரசியல் விமர்சகர்கள் மட்டும் இல்ல, பள்ளி மாணவர்களே வந்து அதை வந்து கூர்ந்து கவனித்து அரசியல் கற்றுக்கொள்ளும் ஒரு நிகழ்வா மாறிட்டு வருங்கிறது வந்து அரசியலுக்கு ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் அரசியல் ஞானம் எல்லாம் இல்லாம தான் இருந்தாங்க, அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இல்லாம இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கு பின்பு மாணவர்கள் வந்து
குறிப்பா தமிழக அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறத டெப்தா பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து கடும் விமர்சனம் வந்து நாகப்பட்டினத்துல பேசும்போது வச்சிருந்தாரு. சோ நான் வரும்போது மைக் ஆஃப் பண்றாங்க, நான் ஆமா. வரும்போது வந்து பவர் ஆஃப் பண்ணிடுறாங்க, பவர் ஆஃப் வயர் பண்ணுங்க. இது சரி, அது பண்ணிடுறாங்க. வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணுங்கிறது வந்து இவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு கூட்டத்துல வந்து ஒரு வயர் வந்து சாதாரணமா வந்து கலந்துங்கிறது வந்து நம்ம எதிர்கட்சியோ இல்ல ஆளுங்கட்சியோ நம்ம குறை சொல்ல முடியாது. அதே சமயத்தில் லைட் ஆஃப் பண்ணுங்கிறதுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து அவங்க கொடுத்த மனுவின் அடிப்படையில தான் என்னன்னா மின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வயர்னால வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்குங்கிறதுக்காக அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்களை வந்து வயரை கட் பண்ண சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் வந்து நாங்கள் இபி லைனை கட் பண்ணியிருந்தோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு தவறான செய்தி. இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பது ஆளுத்தரப்புல வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அவர் பேசும்போது கடுமையான ஒரு விஷயத்தை வந்து ஆளுத்தரப்புல இருந்து சொன்னாரு. குறிப்பா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வெளிநாட்டு பயணம். நான் முதலீடுகளை ஈர்ப்பேன் என்று நான் வெளிநாடுக்கு சென்று வந்து சென்றாரு. அது முதலீடுகளை ஈர்ப்பதற்கா இல்ல இவரோட முதலீடை வந்து அங்க செய்வதற்காங்கிற மாதிரிலாம் ஒரு கடும் குற்றச்சாட்டை வந்து அவர் செஞ்சாரு. இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில அது மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அவர் சொந்த கட்சியில வந்து கொள்ளையடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஆணித்தரமா பதிவு செஞ்சாரு. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர் அரசியல் பயணம் முடிஞ்சிருக்கு. இது போன்று ஒரு ஆளும் தரப்பை வந்து வெளிப்படையாகவே கட்சி பெயரை சொல்லி வெளிப்படையாகவே பதிவு செஞ்சது இந்த முறைதான். ஸோ அவர் அரசியல் களம் வந்து இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 மாசம் கால இடைவெளி இருக்கு. இன்னும் போக போக இன்னும் சூடு பிடிக்கும் தான் பாக்குறோம். சார், இப்ப நீங்க சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா இவர் அரசியலுக்குள்ள வந்து இவர் இந்த மாதிரி வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாலிடிக்ஸ், அதாவது அரசியல் மேல நாட்டம் அதிகமா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய ஈடுபாடு காட்டுறாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. அண்ணா அவர்களின் காலத்தில் இருந்தே வந்து அரசியலில் வந்து மாணவர் அமைப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து திராவிட கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருக்கு வந்து மாணவர்களோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டு எம்ஜிஆர் அவர்களின் காலகட்டங்களாக இருக்கட்டும், இப்பொழுது விஜய் அவர்கள் இந்த சென்னிசட்ங்கிற வந்து ஒரு வேர்டு வந்து இன்னைக்கு மிக பவர்ஃபுல்லான வேர்டா இருக்கு. ஒரு நாட்டை வந்து புரட்சி செய்து அந்த நாட்டின் தலைமையை மாற்றக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த சென்னிசட். ஸோ 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இதுல வந்து உறுப்பினராக இருக்க முடியும். அவங்க மட்டும்தான் வந்து செயல்படுவாங்க. சோ அது போன்ற ஒரு இளைஞர் பட்டத்தை ஏன் அந்த ஏஜ் டைம் லைன் அவங்களாலதான் வந்து ஒரு புரட்சிகரமான விஷயத்தை வந்து தெளிவாக செய்ய முடியும். ஒரு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு எந்த பார்ட்டியா இருந்தாலும் புரட்சிகரமா எதுவும் செய்ய முடியாது. அவர் வயசாயிடுச்சு. அவரோட தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் இவங்க வர்றாங்க. இட் இஸ் எரா ஆஃப் ஏஐ. சோ வந்து இன்னைக்கு மாணவர்கள் வந்து எப்படி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு கண் இமைக்கும் நேரத்துல வந்து பல தகவல்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போல ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்களை வந்து இளைஞர்கள் மட்டும்தான் மாற்ற முடியும். சோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களின் தலைமையின் கீழ் வந்து இன்னைக்கு இளைஞர் பட்டாளம் இருக்கு. அதுக்காக வந்து நாளைக்கு அஜித் அரசியலுக்கு வந்தாலோ இல்ல சூர்யா அரசியலுக்கு வந்தாலோ ஸ்பிட் ஆகுமான்னு சொல்ல அரசியல் பத்தி பேசினா நம்ம நிறைய பேசிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விஜயின் தலைமையை ஏற்று அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக தானா சேர்ந்த கூட்டம் இன்னைக்கு அவருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியலில் கலைஞர் மற்றும் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அரசியல் வந்து ஒரு வெற்றிடமாக இருந்தது. இன்னைக்கு வந்து காமன் பப்ளிக் மத்தியில ஒரு முதலமைச்சராக எடப்பாடி செயல்பட்டாலும் இன்றைக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வந்து அவங்களை யாரும் பார்க்கல. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் இல்ல, நீங்க நம்ம வந்து ஒரு கட்சி சார்ந்து அவருக்காக நம்ம வந்து பேசினாலும் ஒரு காமன் பப்ளிக் மத்தியில ஒரு எம்ஜிஆர் போன்று, ஜெயலலிதா போன்று, கலைஞர் போன்று ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா நம்ம ஏத்துக்க முடியாது. அதுதான் நம்ம உணர்ந்த விஷயமா இருக்க முடியும். அதை தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு, பிஜேபி கட்சியை தாண்டி தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. அதை தாண்டி ஒரு நடிகராக இருந்து ஒரு கட்சி ஆரம்பித்த 2 வருட காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. மாணவர்கள் வந்து உற்று நோக்கி அரசியல பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான். அதுல எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. ஓகே சார், இப்போ இந்த திருவள்ளூர் பொன்னேரியில நடக்க வேண்டியது வந்து இப்ப கரூருக்கு மாத்திட்டாங்க சார். அதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா? இல்ல, அது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கிளியரா சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா வந்து கடும் நெருக்கடி மத்தியில 3 மாவட்டங்களா நம்ம கவர் பண்ணுங்கிறது வந்து குறிப்பிட்ட விஷயத்தை வந்து கவர் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அது 2 மாவட்டங்களை குறைச்சிருக்காங்க. மற்றபடி வந்து மீடியால வந்து
கருப்பு கொடி காட்டுவேன், நான் வந்தா நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், அதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்கக்கூடிய சூழ்நிலையில வந்து விஜய் அவர்களும் இல்லை, அவர்கள் ரசிகர்களும் வந்து அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. ஸோ ஆளும் கட்சியினர் தரப்பில் வந்து எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கேப்பபிலிட்டி வந்து வளர்த்து கொண்டாருன்னு தான் நம்ம பாக்குறோம். இன்னொன்னு இவர் பப்ளிக்காவே இவரோட கேம்பெயின்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மழை பெய்யுதுன்னா அது காரணம் வந்து டிஎம்கே, புயல் அடிக்குதுன்னா அது காரணம் டிஎம்கே, எல்லாத்துக்கும் அவர் வந்து இம்மெச்சூர்டா டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் விட்டே சொல்றாரே சார். வயர் அறுந்து போச்சு, இப்ப பவர் இல்ல, எல்லாத்துக்கும் வந்து ஆளும் கட்சியோட சூழ்ச்சி அப்படின்றாரே சார். இல்ல, ஏன்னா அவருக்காக விதிக்கப்படும் நிபந்தனைகள் தான். அவர் கூட்டத்துக்கு வர முன்னாடி அவர் பேசும்போதே தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படிதான் கையை தூக்கணும், நடக்கக்கூடாது, வண்டியை விட்டு வெளியில வரக்கூடாதுங்கிற நிபந்தனைகளை விதிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு பாக்குறதெல்லாம் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற கதை தான். ஸோ வந்து ஒருவேளை கரண்ட் போனா இவங்க தான் காரணமா இருக்கலாம், டிராபிக் நெருக்கடி. அவர் ஏற்கனவே வந்து நாகப்பட்டினத்துல பண்ணும்போது ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது, அதுதான் எடப்பாடி அவர்கள் பரப்புரையின் போதும் ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷெட்யூல் நம்ம பண்றோம்னா நம்ம குறிப்பிட்ட அந்த பகுதியை நமக்கு வந்து தேர்தல் பரப்புரை பண்ணுவதற்காக நமக்கு வந்து ஒதுக்கி இருந்தாங்கன்னா குறிப்பிட்ட கால நேரத்துக்கு வந்து நம்ம வந்து டிராபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கணுங்கிறது காவல்துறைக்கு உள்ள ஒரு விஷயம். ஸோ அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வர்றதுங்கிறது கண்டிப்பா நம்ம ஆர்டிபிஷியலா இருக்குங்கிறது ஒரு சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அவர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் இவர்கள் செயல்படுகிறார்கள். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி இருந்தது. திமுக வந்து எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாத ஒரு இயக்கம் சொல்லி ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்குற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்து அவர் பேசுறதுல எந்த தவறும் கிடையாது. சார் இப்ப ஆரம்பத்துல வந்து அவர் கட்சிக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி சீமானோட தான் அவர் நிறைய டிராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அவர் கத்துட்டு இருந்தாரு இல்லையா? இப்போ சடனா பாத்தீங்கன்னா சீமான் கூட இல்லாம இவர் தனியாவே வந்து நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு டாக்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது உள்குத்து இருந்து அது பிரச்சனை இல்ல, சீமான் அவர்கள் பேசும்போது அவர் வந்து நிறைய பேட்டிகளை சொன்னாரு, தம்பி என்கிட்ட நிறைய அரசியல் சம்பந்தமாக பேசியிருக்காரு, தம்பி நம்மளும் வந்து டிராவல் பண்ண போறோம், அதெல்லாம் வந்து வருது. காலப்போக்கில வந்து இவரோட கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கை தலைவர்களாக அம்பேத்கர், காமராஜர், பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்ட பொழுது பெரியாரிசமுக்கும் எனக்கும் எதிர் துருவங்களாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லிட்டு பெரியாரை பத்தி நிறைய எதிர்கருத்துக்கள்லாம் வந்து சீமான் அவர்கள் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவரோட நான் பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் தான் விலகி செல்றாங்க. அதன் அடிப்படையில் இவரோட கொள்கைகள்ல ஒரு உறுதியா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கான கூட்டணிக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நெருங்கி வந்த வாய்ப்பு வந்து விலகி போனதான். அந்த பெரியாரோட இதுக்கு அகைன்ஸ்டா பேசினாரு சீமான். சோ அந்த ஒரு பர்టిక్యులர் ரீசனால தான் ரெண்டு பேருமே வந்து விஜய் தரப்புல இருந்து அதுக்கான பதில் எதுவும் கொடுக்கல. ஆனா சீமான் தரப்புல இருந்து நீ பெரியாரை கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட கொள்கையை நம்ம ஏத்துக்க முடியாது, உன்னோட சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீயா நானா பாப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சீமான் அவர்கள் பேசியது நம்ம நிறைய பேட்டியில பார்த்தோம். இப்ப விஜய்க்கு வந்துட்டு யார் சார் டைலாக்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறா? இல்ல, விஜய்க்கு வந்து அவரோட கட்சியிலேயே ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. ஸோ அவர் வந்து கண்டென்ட் நிறைய எழுதி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அவரோட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள், ஏன்னா ஒரு ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி தான் அவரோட டைலாக் டெலிவரி, மாடுலேஷன் எல்லாமே இருந்தது. இப்போ ரொம்ப மெச்சூர்டாவே இருக்காரு. இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு என்ன பிடிக்கும், மக்களுக்கு என்ன பிடிக்கும், மாணவர்களுக்கு என்ன பிடிக்கும், அதே சமயத்தில் வந்து பெண்களுக்கு என்ன பிடிக்குங்கிற வகையில வந்து அவரோட பேச்சுலலாம் வந்து சமீபத்தில் நடந்த தேர்தல் பரப்புரைகளெல்லாம் வந்து நிறைய வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அவர் முதல் மாநாடா இருக்கட்டும், இரண்டாவது மாநாடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப நடக்கக்கூடிய தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் வந்து அவரோட பிரசன்டேஷனே ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ குறிப்பிட்ட கால இடைவெளிகள் 15 நிமிஷத்துக்குள்ள அவர் என்ன சொல்ல வர்றாரோ அதை தெளிவா சொல்றாரு, ஆணித்தரமா சொல்றாரு. ஸோ இன்னும் போக போக அவரோட மெச்சூரிட்டி லெவல், அவரோட பேச்செல்லாம் இன்னும் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக, பழுத்த அரசியல்வாதியா இருக்கும். 15 நிமிஷத்துக்கே இவங்களால பதில் சொல்ல முடியல. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அவர் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும், பேசக்கூடிய நேரங்கள் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு மிக நெருக்கடியான ஒரு விஷயமா தான் அமையும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இப்போ விஜய் வந்து ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது அது வந்து சினிமா மாதிரி கிடையாது. ஸோ அரசியல்ல வந்து யூ ஷுட் பி அ ப்ராப்பர் ஒரு நல்ல லீடரா இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து மக்களுக்கு ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும் இல்லையா? அவர் வந்து எழுதி கொடுத்ததை வந்து கண்ண மூடித்தனமா படிக்கிறாரு. அது வந்து இப்போ யார் வேணா எழுதி கொடுக்கலாம். அதை ஒரு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டான்னு பார்த்துட்டு இல்ல சார் வந்து நீங்க வந்து கேம்பெயின் பண்ணணும். ஒரு கேம்பெயின்ல வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான போயட்டை எழுதினதோட பேர் வந்து ஒரு ஆர்த்தர் பேர் சொல்லிருப்பாரு. அது தப்பான ஒரு பேர். சரி, நினைவாற்றல் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சீமான் அவர்கள் வந்து பேச்சு திறமையால் வந்து இன்னைக்கு கட்சியை வளர்த்திருக்கிறாரு. அது மாதிரிதான் அண்ணாதுரை அவர்களும் பேச்சு திறமையால் வளர்த்தாங்க. சோ நம்ம இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சுட்டு அந்த குறிப்பிலேயே திருக்குறளை தப்பா சொல்றவங்க, அந்த குறிப்பிலேயே சுதந்திர தினத்தை தப்பா சொல்ற அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம்.
ஸோ ஒரு குறிப்பு எழுதி கொடுக்கும் கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து சில நேரங்களில் தவறு செய்வதே அவங்க ஃப்ளோல பேசக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா எல்லாமே இப்போ நம்ம என்ன கரெக்டான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி பேசுறது டைம் சிறு இல்ல. இவ்வளவு குறை சொல்றாரே சார். சிறு சிறு தவறுகள் நடப்பது வந்து இயற்கையான விஷயம். நீங்க விஜேவா ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சில குறிப்புகளை நீங்க வந்து வெப்சைட்ல இருந்து எடுக்கிறீங்க, சில யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா அது அவங்களோட சொந்த கருத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அது சரியாங்கிறத வந்து நம்ம இன்னொரு இடத்துல போய் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து அந்த தேவையான குறிப்புகளை வந்து நம்ம பேசுவோம். அது நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள விஷயம். அந்த சின்ன சின்ன தவறுகளை வந்து இனிவரும் காலங்களில் அவர் சரி செய்யறாருங்கிறதான் பார்க்கணும். அதை தான் நான் சொல்றேன். அவரோட முதல் மாநாடு, 2வது மாநாடு, முதல் தேர்தல் பரப்புரை, 2வது தேர்தல் பரப்புரையில அவரோட பேச்சுக்கள், அவரோட கருத்து பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நிறைய மெச்சூரிட்டி தெரியுதுங்கிறத நான் இங்க சொல்றேன். சார், இப்போ நாகப்பட்டினமா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், இந்த 2 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அந்த பிரச்சாரத்துல பேசியிருப்பாரு இல்லையா? இது எந்த வகையில வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து ஒரு மக்களுக்கான தீர்வா இருக்குமா? டெஃபினட்டா கொடுக்கும். அதாவது சில நபர்கள் எல்லாம் நம்ம வந்து காமனா ஒரு விஷயம் பேசுவோம். இவரெல்லாம் சட்டசபையில போய் பேசியிருக்கலாம். இன்னைக்கு நாம் தமிழர்கள் கட்சியோட சீமான் அவர்களை வந்து இவரெல்லாம் சட்டசபையில பேசக்கூடிய தகுதியான நபர் நம்ம பேசியிருக்கோம். வைகோ அவர்களும் அப்படித்தான் வந்து அரசியல்ல இருக்கும்போது வந்து இவரெல்லாம் வந்து எம்பி ஆக்கி பார்க்கணும், நமக்காக வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் பார்லிமெண்ட்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி திருச்சி சிவா அவர்களையும் அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பார்லிமெண்ட்னு சொல்லிட்டு அவர் பேர் வாங்கினவர். ஸோ அதன் அடிப்படையில வந்து ஒரு சட்டசபையில பேசி மக்களோட பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய ஒரு இடமா தான் இன்னைக்கு சட்டசபை இருக்கு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களுக்குள்ள வந்து அவர் என்னென்ன பேசுறாரோ அதை எல்லா தரப்பு மக்களும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார். இன்னைக்கு திருச்சியில பேசும்போதும் சரி, சமீபத்துல நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர்ல பேசும்போதும் சரி, திருவாரூர் வந்து 5 தடவை முதலமைச்சராக கிட்டத்தட்ட 50 வருடங்களாக ஆளக்கூடிய, ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி பெற்ற திமுக தலைவர் அவர்கள் பிறந்த திருவாரூர் மாவட்டம் வந்து எந்த வகையிலும் வந்து முன்னேறவில்லை, அப்படியே தான் இருக்கு, இங்க சாலை வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை, இந்த ஊர் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி பேசினாரு. அதே மாதிரி நாகப்பட்டினத்தினர் குறிப்பா பேசும்போது நாகூர் ஆண்டவர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார். உடனடியா அதுக்கான பதில் கொடுக்கறதுல வந்து அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து 8 கிலோமீட்டர் போனீங்கன்னா வந்து நாகப்பட்டினத்துல மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அங்க வந்து எல்லா வசதியும் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ ஒரு விஷயத்தை வந்து யார் சொன்னா உடனடியாக அரசு தரப்பில இருந்து பதில் சொல்றாங்கிறத நீங்க உற்று கவனிக்கணும். ஏன்னா அவர் சொன்னது இஷ்யூ வந்து நாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு நாகூர்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ். ஸோ 8 கிலோமீட்டர் போனாங்கிறது அது பதில் கிடையாது. அந்த இடத்துல இல்ல அப்படிங்கும் போது அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது. ஸோ நாகப்பட்டினத்துல நீண்ட நாள் கோரிக்கை மக்களோட வந்து ரயில் தண்டவாளங்கள் வந்து நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்றாரு. அது மாதிரி ஏற்கனவே வந்து கடல்சார் யூனிவர்சிட்டி இல்லைங்கிறத பதிவு செய்யறாரு. ஸோ இது எல்லாமே வந்து எளிய வகையில வந்து மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி, அது வந்து அவர்கள் செய்வதற்கான அனைத்து ஆவணங்களையும், ஏன்னா அடுத்து வந்து இவங்க எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளாக ஏற்கனவே கொடுத்ததுதான். ஸோ நாகப்பட்டினத்துல வந்து ஏற்கனவே வந்து உப்பு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நாங்க பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க, உப்பு சம்பந்தமாக. ஸோ இது எல்லாமே மீனவர்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனையை பத்தி பேசுறாரு. திருவாரூர் போகும்போது விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுறாரு. ஸோ 50 வருஷம் ஆட்சியில இருந்தாலும் விவசாயிகளுக்கான பாதுகாப்பு மண்டலமாக அந்த டெல்டா பகுதியை வந்து மாத்தி கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கான பிரச்சனையை அவர் பேசும்போது ஆளும் தரப்பு வந்து உடனுக்குடன் அதுக்கான பதிலை தரக்கூடிய கட்டாயத்துக்கு வராது. இதுவே வேற ஒருத்தர் பேசினா இதை வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருப்பாங்க. விஜய் அவர்கள் பேசும்போது எல்லாரும் உற்று நோக்குறாங்கிற காரணத்தினாலதான் உடனடியாக அரசு தரப்பிலிருந்து இதுக்கான பதிலை கொடுக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால விஜய் பேசும் பொழுது அடுத்த தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் என்னென்ன சொல்லி அதுல நிறைவேற்றாம இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க நிறைவேற்றலன்னா என்ன ஓட்டு கேட்டு போக முடியாது. ஏன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் ஏ அப்படிங்கும் போது இன்னைக்கு உள்ள திறந்தா என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு இவங்க பதில் சொல்ல முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க உள்ள போவாங்க. அடுத்து இப்ப ஷெட்யூல் மாறி இருக்கு. கரூர் நாமக்கல், கரூர்ல இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது வந்து ஏற்கனவே கிட்னி திருட்டு விஷயம். கண்டிப்பா விஜய் அதுல கையில எடுப்பாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கும் திமுக வந்து இதுவரைக்கும் பதில் சொல்லாம இருக்காங்க. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை வந்து திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவோட மருத்துவமனை. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து முடிவு பெறாத ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா கரூர்ல அவர் கையில எடுப்பாரு. அவர் பேசக்கூடிய அந்த 15 நிமிஷத்துல அதை பற்றி பேசுவார். சோ அதுக்கும் ஆளுந்தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.